ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு இறப்புங்கிறது நம்ம உடனே சோகமா இருக்கணுமா? இல்ல அந்த இறப்பு வீட்டுக்கு போறப்ப அவங்க யாராவது பார்த்து சிரிக்கலாமா? அப்படின்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. சின்மயானந்தா மிஷன்ல அந்த சுவாமி பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பபுள் ஒன்று இப்படி மேலே வருது. தப்புன்னு அது ஒரு ஓட்டை போடுறீங்க. போட்டிங்கன்னா அதில் இருக்கிற நீர் கீழே விழுது, அவ்வளோதான். அந்த நீர் நீராக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நீர் வேற எதுவாகவும் மாறல. அது காற்று வெளியிடையில் வந்துடுது, அப்போ நீர் கீழே வந்துடுது. அதே மாதிரி தான் நான்கிறது, ஆன்மாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, இளம் வயது, வயதானவர்கள், இதெல்லாம் அந்த சரீரத்துக்கு. வலிங்கிறதும் அதுக்கு தான். அதை நீங்கள் உணர்றீங்க, அது ஆன்மா இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் பிளேட்டில் இருந்த தோசை அது உங்களுக்குள்ளே போனப்புறம் தான் இப்போ நானாக மாறி இருக்கு. வெளியில் இருந்த வரைக்கும் அது தோசையாக இருந்தது இல்லையா? அப்படி வளர்த்தது தானே இந்த சரீரம். அப்போது ஒரு இறப்பை நீங்கள் இந்த சரீரத்துக்கு தான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும் இல்லையா? அதை நாம் உணர்ந்து அது பிறருக்கு புரிய வைக்கணும். இதுதான் இறப்போட தாற்பயம். எப்படி நீங்கள் ஒரு சட்டையை நீங்கள் கழட்டி வச்சுட்டு இன்னொரு சட்டை மாற்றிக்கிறீங்களோ, அப்படி தான் இந்த சரீரத்திலேருந்து விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு நீங்கள் போகிறதா எல்லா வேதத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகான ஒரு கருத்து. இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், யாரோடைய போட்டிக்காகவோ யாரோடைய கான்டெஸ்ட்டை ஜெயிக்கணும்னோ நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களா ஒரு ஓட்டம், நின்று ஒரு தடவை நிதானமாக யோசிச்சு பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுறீங்கன்னு. இன்னைக்கு காலையில் ஒரு 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 வாசகம் படித்தேன். HR கூப்பிட்டு ஒரு எம்ப்ளாயிக்கு, நாளைக்குலேருந்து உனக்கு ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னோடனே, நான் தான் கம்பெனிக்கு உச்சத்துக்கே வந்துட்டேன், எதுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு அந்த அந்த பையன் அது வேணான்னு சொல்லிடுறான். HR வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. இவன் லென்ஸை வச்சு பார்த்தா கூட அந்த உச்சத்தை தொட முடியாது, எப்படி அந்த உச்சத்தை தொட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க அந்த HR அந்த பையன்கிட்ட. அவன் சொல்கிறான், என் மகனுக்கு எப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டிருக்கோ அதை நான் போய் அட்டன் பண்ண முடியுது. என் மனைவிக்கு உடல் சரியில்லாதப்போ அதை பார்க்க முடியுது என்னால். என் நண்பர்களோட போய் நான் சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு என்னால் முடியுது. எனக்கு தேவையான சம்பாத்தியத்தை நான் கம்பெனி மூலமாக சம்பாதிக்கிறேன். என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? நான் உச்சத்தை அடைஞ்சிட்டேன் இல்லைன்னு. ஸோ பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவில் வாழற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். பை பை.